எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் அந்த தருணம், கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நிகழ்த்தும் அந்த தருணத்தை நான் உனக்காகவே மாற்றி காட்டுவேன். உன்னுடைய வேண்டுதல்கள், உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிவிட்டது சாயிநாதரே என்று சந்தோஷமாக உன்னுடைய மகிழ்ச்சியை என்னிடம் பகிர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாய். நானும் அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கட்டம் உனக்கு சாதகமாகவே அனைத்து காய்களையும் நகர்த்தும். புண்ணியம் செய்திருப்பவர்களால் மட்டுமே அதை பெற முடியும். இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்த்து நின்று போராடினால் அது நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடும். இல்லையென்றால் அது நம்மை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து கொண்டு வந்தே தீரும். எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்துவிட்டால், அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடும் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரை போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான். நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால்
எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்டபின் தந்தை ஒரே வார்த்தையில், "இவ்வளவுதானா உன் பிரச்சனை? எல்லாம் சரியாகிவிடும்" என்பாராம். அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும்பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை "இவ்வளவுதானா உன் பிரச்சனை? எல்லாம் சரியாகிவிடும்" என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், "எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா எல்லாம் சரியாகிவிடும் என்று? இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி?" என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், "சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண்கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன் முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால். அவ்வளவுதானா? இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன்" என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே "இவ்வளவுதானா நம் பிரச்சனை?" என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எனவே ஒரு நிமிடம் இவ்வளவுதான் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமே அவ்வளவே முடிந்துவிடும். அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். போராடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டாயல்லவா? இனி உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷம் நீ, என்னுடைய கண்ணான கண்மணி நீ. உன்னை என்னிடம் வரவழைத்து கொண்ட என்னுடைய பொக்கிஷம் நீ. சில நேர சுமைகளை கூட பாரமாய் கருதும் இந்த உலகில் சுமைகளை மட்டுமே சுகங்களாக எண்ணி வாழ்பவள்தான் பெண்ணினம். அப்படியாப்பட்ட பெண்ணே, என் மகளே, என் கண்ணான கண்மணியே, இது உனக்காகத்தான். இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்த்திராத பிரகாசத்தை கண்குளிர பார்க்கப் போகிறாய். மிகப்பெரிய திருப்பு முனையை இனி உன் வாழ்வில் நீ காணத்தான் போகிறாய். உன் சாயிதேவா உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? இனி எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை என் கண்களுக்குள் வைத்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்று நீ தவறான சிந்தனையில் மூழ்கியிருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை புரியாமலும் தெரிந்து கொள்ளாமலும் தான் இத்தனை குழப்பத்தோடும் வேதனையோடும் தவித்து கொண்டிருக்கிறாய்.
நீ புலம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே போவதில்லை, மாறிவிடுவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நீ எதற்குமே காரணகர்த்தாவாகி முடியாது. ஏனென்றால் நீ நினைப்பது போல் எல்லாமே நடந்துவிட்டால் பின் வாழ்க்கைக்கான அர்த்தம் எப்படி இருக்க முடியும்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் கூறுவதை விட, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடக்காமல் போனது என்பதை நான் கூறினால் உன் மனதுக்கு சற்று சுகமாகத்தானே இருக்கும். இதோ கூறுகிறேன், கவனமாக கேள். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும், உனக்கு நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று அப்பொழுதுதான் உன் மனதிற்கு விளங்கும். உனக்கு நடந்தது எல்லாமே உனக்கு எதிராகவும் உனக்கு சாதகமாக இல்லாமல் நடந்தது போல் உனக்கு தோன்றினாலும், ஆனால் இதுநாள் வரை எதுவுமே உனக்கு தவறாக முடிந்துவிடவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னிடம் இருந்து எல்லாமே விலகி சென்றது போல உனக்கு தோன்றினாலும், எல்லாமே உன்னை விட்டு போனது போல உனக்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னிடம் இப்பொழுது இல்லை என்பது போல தோற்றம் உன் மனதிற்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னை விட்டு விலகவில்லை. நான் விலக்கவும் வைக்க மாட்டேன். எல்லாமே கைவிட்டு போனது போல உனக்கு தோன்றினாலும், வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற தோற்றம் உனக்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னை விட்டு கைவிட்டு போவதும் இல்லை, போகவும் போகாது. உன் வாழ்க்கையும் அவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடவும் முடியாது. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருக்கும் பொழுது, நீ ஏன் தவறாக சிந்தனையை உன் மனதிற்குள் எழ வைக்கிறாய்? நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்காமல் போய்விடுமோ என்று பதற்றத்தோடு இருக்கும் உனக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், எதுவும் உனக்கு நடக்காமல் போகாது. நம் விதி அப்படியே இருந்துவிடுமோ என்ற குழப்பத்திலேயே இருக்கும் உனக்கு நான் கூறுகிறேன், சர்வ நிச்சயமாக கூறுகிறேன், விதியை மாற்றி எழுதுவேன் உன் சாயிதேவா. நமக்கு எதிரான முடிவுகள், நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத முடிவுகள் எடுக்கப்பட்டு விடுமோ என்று குழப்பத்தோடு இருக்கும் என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் மீண்டும் கூறுகிறேன், உன் வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகள் மட்டுமே எடுக்கப்படும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்க்கையில். நம் தலைவிதி தவறாக எழுதப்பட்டு விட்டதோ என்று குழப்பத்தோடு இருக்கும் என் மகளுக்கு நான் கூறுகிறேன், உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் உனக்கு சாதகமாக நான் அதை மாற்றியமைப்பேன். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்கொண்டே இருக்கிறதே, இப்படியே நம் காலம் முடிந்து விடுமோ? எந்த மாற்றங்களும் எந்த ஏற்றங்களும் நம் வாழ்வில் நிகழாமலே முடிந்து விடுமோ என்று குழப்பத்தோடும் பதற்றத்தோடும் இருக்கும் உன் மனதுக்கு நான் சர்வ நிச்சயமாக கூறுகிறேன், எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நீ பொறுத்திருந்து காத்திருந்ததற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். இதுதான் நம் நிலைமை. இந்த நிலைமையோடு தான் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீ தவறாக எண்ணினால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? இவ்வளவுதான் நம் வாழ்க்கை. இந்த போராட்டத்தோடும் கஷ்டத்தோடும் தான் நான் வாழ வேண்டும் என்று தவறான முடிவை நீயே உன் வாழ்க்கையில் எடுத்துவிட்டு பின் என்னிடம் வந்து ஏன் புலம்புகிறாய்? நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. அனைத்தும் மாறும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். நம் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தோடு இருந்த நீ இப்பொழுதெல்லாம் இது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இது நடந்துவிடக்கூடாது என்றுதான் உன் பிரார்த்தனையாக இருக்கிறது. இப்படி உன் மனதை மாற்றி மாற்றி நீயே என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற குழப்பத்தோடும் ஏது செய்கிறோம் என்ற ஒரு தெளிவு இல்லாமலும் இருக்கும் பொழுது
நீ அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கை என்ன செய்தால் நீ மகிழ்ச்சியாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ முடியுமோ அதை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன். ஆகது ஆகட்டும், வருவது வரட்டும் என்று அமைதியாக இருந்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு கிடைக்கும்படி வழிவகை செய்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை தீண்டவும் முடியாது. நான் அதை வைத்து கொள்ளவும் மாட்டேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும் வேண்டவே வேண்டாம். நான் அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் சரிசமமாக எடுக்க பழகிக்கொள். எப்பொழுதுமே துன்பம் வந்துவிட்டதே என்று துவண்டு உட்கார்ந்து விடாமல், அந்த துன்பம் நம் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேனே. பயம் கொள்ளாதே. பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ராஜபோக வாழ்க்கையோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம் கோபம், விரக்தி போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாபகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நிகழ்ந்து விடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு.
உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே, மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது, எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களைத்தான் பார்க்கிறோம். நீ பார்க்கிறாய், சில மனிதர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் மன நிம்மதியோடு இருப்பார்கள். திருப்தியடையாமல் ஆடம்பரத்தை தேடி அலையும் மனிதனிடம் கண்டிப்பாக மன நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. எது உனக்கு கிடைக்கிறதோ, எது உனக்கு நிலைக்கிறதோ, எது இறைவன் உன் கைகளில் கொடுக்கிறாரோ அதை வைத்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். அதுவே உன் வாழ்க்கைக்கு நிம்மதியாகவே இருக்கும். நன்றி மறந்து, நீ செய்த நன்றியை மறந்துவிட்டு சென்றவர்களை நினைத்து நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? வேதனைப்பட்டு உன் மனதையும் நிம்மதியில்லாமல் ஆக்குகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கிறாய். உன்னில் இருக்கும் உன் சாயப்பாவையும் மனவேதனை பட வைக்கிறாய். குழந்தையே, பஞ்சனையில் படுத்திருந்தாலும் மனதில் நிம்மதி இருந்தால்தான் நன்றாக தூக்கம் வரும் என்பதை புரிந்து கொள். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நடந்தாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் சோகமும் வேதனையும் சோதனையும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று எப்பொழுதும் மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் வாழ்க்கை அவரவர் செய்த கர்ம வினைகளின்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி அவர்களுக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள யாருமே நிரந்தரமான நிம்மதியாக இருந்து விடுவதும் இல்லை, நிலையான நிம்மதி பெற்றவர்களாகவும் இருந்து விடுவதும் இல்லை. யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தால் நிம்மதி அடைந்து விடுகிறார்கள். நிம்மதி என்பது நோய்களாலும் பணப்பற்றாக்குறை அல்லது வறுமையால், குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால், உறவுகளால், நண்பர்களால் நியாயமாக நடக்க வேண்டியவைகள் உரிய நேரத்தில் நடக்காத காரணத்தினால், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் ஏமாற்றம் தருவதால் என்று ஏதோ ஒரு காரணத்தால் பறிபோகி இருக்கலாம், பறிபோகவும் செய்யலாம். நிம்மதியின் இன்னொரு பெயர்தான் கவலை. கவலையை தரும் துன்பம், துயரம், துக்கம் எல்லாம் நமக்கு பிரச்சனைகளால் தான் ஏற்படுகிறது என்பதை புரிந்து நடந்து கொள் என் கண்மணியே. உடனடியாக தீர்வு தேவைப்படும் நிலைமையைத்தான் பிரச்சனை என்று சொல்கிறோம். நமக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கவலை எப்படி இருக்கும்? கவலையே இருக்காது. கவலை இல்லை என்றால் தானாகவே மனதில் நிம்மதி ஏற்படும். எனவே பிரச்சனைகள் வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து விடாமல் அதை எதிர்கொண்டு போராடு. கவலை உன் மனதிலிருந்து நீங்கிவிடும். கவலை நீங்கிவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். எனவே கலங்காதே என் கண்மணியே. நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்கியே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும் என் பார்வை உன் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போனாது என் கண்மணியே. என்னுடைய குழந்தைகளின் நம்பிக்கையை எப்பொழுதும் வீண் போக விடவே மாட்டேன். உன் சாயி தேவா. உன்னில் முழுவதுமாக நானாகியே போனேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படியிருந்தும் உன் மனதில் இருக்கும் ஏக்கத்தாலும் உன்னோடு இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையாலும் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கலங்காதே என் குழந்தையே. அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்துவிடும், நடந்தேறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. அது நான் நினைத்தவுடன் தான் அது உனக்காக முடியும், நல்லதாகவே நடக்கும்.
அதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் குழந்தையே. சில இடங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருந்து விட வேண்டும். அதுதான் மிக மிக நல்லது உன் வாழ்விற்கு. குழந்தையே, எனக்கு எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது. நீ உன் மனதில் ஒரு நிமிடம் ஆத்மார்த்தமாக சாயி என்று சொன்னாலே போதும், உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களையும் நான் உனக்காக உருவாக்கித் தருவேன்.